அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். கவனமாக இருந்து உங்கள் தற்காத்து கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. எந்த ஒரு செயலை செய்தாலும் முயற்சி எடுத்து கடின முயற்சி எடுத்து தான் அந்த செயலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகுள்ள அதுக்கும் கீழே இருக்குது. நல்ல செயல்களாக இருந்தாலும் அது தடங்களாகவே உங்களுக்கு முடியக்கூடிய சூழ்நிலை. அதனால் மிகவும் கண்ணு கருத்துமாக விழிப்புணோடு இருந்து நீங்கள் எந்த செயலை செய்தாலும் கவனமாக இருந்து நீங்கள் அந்த செயலில் வெற்றி பெறுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். அன்பும் அரவணைப்பும் வருமானமும் கிடைக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள். கடகராசிகருக்கு சிறப்பான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு மதிப்பும் ஒரு உயர்வும் ஒரு கீர்த்தியும் ஏற்படக்கூடிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அதிகப்படியான கோபங்கள் வரும். பண வரியும் பொருள் இல்லைனாலும் கோபங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து அமைதியாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு அற்புதம். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். ஒரு பெரும் தொகை வருமானமாக வரக்கூடிய நாள். அற்புதமான நாள். உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய நாள். மிக சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு உயர்வும் மதிப்பும் ஒரு மேன்மையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக அருமையான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட அதிகம் கீழே இருக்குது. அதிகப்படியான பண வரியும் பொருள் வரியும் கோபங்கள் ஏற்படக்கூடியது. அதனால் அமைதியாக இருந்து சாந்தமாக இருந்து விழிப்புணர்வோடு இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. கும்பராசியை பொறுத்தப்பட்டு நாள் அற்புதம். ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள். கணவன் மனைவியே நெருக்கம் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கிட்டையும் மதிப்பு மரியாதை உயரும். கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதம். மீனராசியை பொறுத்தப்பட்டு நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவு அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடியது. விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்க. இந்த தனுசு ராசிக்கு சந்திராசி கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க.